பார்க்கலாம். காலையில இருந்து 7:30 மணிக்கு வண்டியில உட்காந்தோம். நாங்க 7 மணிக்கு உட்கார்ந்தோம் தான். வழியில எங்கேயுமே நிறுத்தவே இல்லை. ஒரு ஒரு இடமா பாத்துட்டு இருக்கோம். உங்களை போலவே ஆர்வமா இருக்காங்க. அவங்கள ஏமாத்திட்டு வரத்துக்கு முடியல. அதனாலதான் இப்ப அவங்களை பார்த்துட்டு பேசிட்டு வரோம். அதனாலதான் நேரம் ஆயிடுச்சு. எனக்கு தெரியும் எல்லாருக்கும் வேலை இருக்கும். இருந்தாலும் இவ்வளவு நேரம் எனக்காக பொறுமையாக காத்து கொண்டது என் அன்பு சகோதரிகளுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளவு வேலை இருந்தாலும் உங்களை பார்ப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்துல போட்டி போடுகின்றேன். உங்க எல்லாருக்கும் தெரியும் 108 ஆம்புலன்ஸ் தாமா வருதா? அது யார் கொண்டு வந்தாலும் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? யாரு? நீங்க கேட்கவே இல்லை. ஆனாலும் அவரு 35 வயது மந்திரியாக இருக்கும் பொழுது டெல்லியில உட்காந்து யோசிக்கிறார், எப்படிடா நம்ம கிராமத்துல இருக்கக்கூடிய மகளிருக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்றது? ஒருத்தருக்கும் நேரடியா வந்து பண்ண முடியாதுல்ல. ஒரே திட்டம் எல்லா இந்தியா முழுக்க ஓடுது. எல்லா கிராமத்துக்கும் அனுப்புறாங்க. தமிழ்நாடு இருக்கட்டும், கல்கட்டாவா இருக்கட்டும், பாம்பேல எல்லா ஊர்லயும் இந்த 108 ஆம்புலன்ஸ் ஓடுது. ஒரே நம்பர். அந்த நம்பரை போன் பண்ணா வந்துருதா? உங்களுக்கு 10 நம்பர் தான் ஞாபகம். உங்க வீட்டு நம்பர்னா உங்க வீட்டுக்கார நம்பர் தான் ஞாபகம் இருக்கும். வேற யாரா நம்பர் ஆம்புலன்ஸ் டிரைவர் நம்பர்லாம் ஞாபகம் வச்சுப்பீங்களா? முடியாது இல்ல. அதனாலதான் என்ன பண்ணாரு, 108ன்னு ஒரு நம்பர். அது எல்லாருக்கும் பொது. யாரு நீங்க இங்க அடிபட்டாலும் சரி, வெளியூருக்குள்ள போய் பிரசவ ஒலி வந்தாலும் சரி, போன் போட்டா ஒரே போன் நம்பர் தான் 108 ஆம்புலன்ஸ். 108ன்னு போட்டோடனே வந்துரும். அந்த திட்டத்தை கொண்டு வந்த மருத்துவர் அன்புமணி. அதே போல தர்மபுரி மருத்துவக் கல்லூரி போறீங்க, ஊசி போட்டுக்கிறீங்க. ஒரு ஊசிய ஒருத்தருக்கு போட்டா இன்னொருத்தர் போடுவாங்களா? ஆனா அந்த காலத்துல எப்படி இருக்கான் சொல்லுங்க? ஒரு ஊசிய ஒரு 25 பேருக்கு போடுவாங்களா இல்லையா? அதெல்லாம் இந்த மாதிரி ஊசி இதுலதான் ஊசி போடுவாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்ப இந்த மாதிரி ஊசி இத ஒருத்தருக்கு போட்டுட்டு அடுத்தது தூக்கி போட்டுருவாங்க. அப்ப என்ன ஆகும்? உடம்பு நல்லா இருக்கும். இதுல மலேரியா இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு மலேரியா வரும். ஆனா இந்த ஊசி அப்படி இல்ல. உங்களுக்கு மலேரியா ஒருத்தருக்கு இருக்காதோ அந்த ஊசி போட்டுட்டு தூக்கி போட்டுட்டா அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு மலேரியா வராது. அதனால இது எவ்வளவு பெரிய விஷயம். குழந்தைங்க நல்லா சும்மா சளி இருமலுக்கு கூட்டுன்னு போயிருப்பான். மலேரியா பேஷண்ட்டுக்கு போட்ட ஊசிய குழந்தைங்க போட்டா அதுங்களுக்கு மலேரியா வந்துடும். அப்ப எவ்வளவு பெரிய கொடுமை. அவர் டாக்டர். அதனாலதான் யோசிச்சாரு அப்படிலாம் இருக்கக்கூடாது. கிராமத்து மக்களா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரங்களா இருந்தாலும் சரி, படிச்சவங்களா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய பணக்காரங்க, ஒண்ணுமே இல்லாம விவசாயம் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நல்ல தரமான மருத்துவம், நல்ல ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் வேணுன்றதுக்காக தான் இந்த ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய ஊசியை கொண்டு வர்றாங்க. இதையெல்லாம் செய்தது நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக தான். இன்னும் நிறைய திட்டங்களை வச்சிருக்கிறோமா. உங்க எல்லாருக்கும் தெரியும். தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும். படிச்சா வேலைக்கு போகணுமா இல்லையா? போகணும். வேலைக்கு போறதுக்கு எங்க இருக்குது? இங்க ஃபேக்டரி போனோம். எங்க போனோம்? வெளியில தான் போனோம். சும்மா போயிட்டு வரலாம் காலைல. அதனாலதான் தர்மபுரியில சிப்காட் கொண்டு வர வேண்டும் என்ற திட்டத்தை வைத்திருக்கிறோம். கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இந்த தமிழ்நாட்டுல மலர போகுது. அப்ப தொழிற்சாலைகளை இங்க சிப்காட்ல, தர்மபுரி சிப்காட்ல கொண்டு வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் வேலை கொடுக்கப்படும். மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் என்ன சொல்றாரு? எல்லாருக்குமே 10,000 ரூபாய் கொடுக்கணும், ஃப்ரிட்ஜ் கொடுக்கணும், அவங்களுக்கு மாசம் மாசம் மகளிருக்கு 2000 ஊக்கத்தொகை கொடுக்கணும், அதே போல 150 நாள் வேலை திட்டம் கொடுக்கணும், நிறைய சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் நீங்க அனுபவிக்கணும்னா நீங்க மாம்பழம் சின்னதுக்கு சிலிண்டர் கொடுக்கணும் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வேணும்னா மாம்பழ சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போடணும். மாம்பழ சின்னத்துல பாட்டாளி மக்கள் கட்சியில நாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? தர்மபுரி மாவட்டத்தை பசுமையான மாவட்டமாக மாற்றி காட்ட வேண்டும். தண்ணீர் பிரச்சனை இல்லாத மாவட்டமாக மாற்றி காட்ட வேண்டும். போதையும் மதுவையும் ஒழிச்சு பெண்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்ற வேண்டும். போதை பழக்கத்தை ஒழிக்கணுமா இல்லையா? பசங்க எல்லாம் போதை பழக்கத்துக்கு அடிமையிட்டு இருக்கிறாங்கல்ல, பயமா இருக்கு குட்டி குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம். அதனால அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில மருத்துவர் அன்புமணி பின்னால் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எத்தனையோ திட்டங்களை கொடுத்திருக்காங்க, நீங்க படிச்சு பாருங்க. படிப்பு, வேலை வாய்ப்பு, சிப்காட்ல நல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி, விவசாயத்திற்கு தண்ணி, அதே போல மது போதை இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கி எல்லோருக்கும் நல்ல வேலை, எல்லாருக்கும் சமூக நீதியை கொடுக்க வேண்டும். அவங்க ஊர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் படிப்பு, வேலை கொடுக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்க வாழ்க்கை நன்றாக முன்னேறி இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லா வேலையும் செய்ய நாங்க தயாரா காத்துட்டு இருக்கிறோம். நீங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாம்பழ சின்னத்தை மறக்காதீங்க. கடைசி 2 நாள் வருவாங்க, எதையாவது சொல்லுவாங்க, இந்த கடன் தள்ளுபடி, அந்த கடன் தள்ளுபடி, மறந்துட்டீங்க. அவ்வளவுதான். என்ன ஆகும்? நம்ம பிள்ளைகளோட தலையெழுத்த
நம்மளே தப்பா எழுதுற மாதிரி ஆயிடும் இல்லையா? நம்ம பிள்ளைகளை வாழ்க்கையை காப்பாத்தணும்னா நல்லவங்க பின்னாடி நீங்க நிக்கணும். அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த என்னை போன்ற வேட்பாளர்கள் மாம்பழம் சின்னத்துல போட்டி போடுறோம். எங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க. உங்களுக்கு நல்லது செய்ய உங்க வீட்டு பொண்ணா நான் என்னைக்கும் உங்க கூட இருப்பேன் என்று கூறிக்கொண்டு ரொம்ப நன்றிமா, இவ்வளவு நேரம் எனக்காக வெயிட் பண்ணதுக்கு. நன்றிமா. பத்திரமா வீட்டுக்கு போங்க, வேலையை பாருங்க.